ஓகே. ஹாய், வெரி குட் மார்னிங். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார். வாழ்க சார். வாழ்க வளமுடன். குட் மார்னிங். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். என்ன டாபிக்னு உங்களுக்கு தெரியுமா? யூ டர்ன் யுவர் மைண்ட் டு யுவர் செல்ஃப். உங்களுடைய மனதை உங்கள் பக்கம் திருப்புங்கள், இல்லையா? டர்ன் யுவர் மைண்ட் டு யுவர் செல்ஃப். எப்போ டாபிக் பார்த்து வைக்கிறதே இல்லை, நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறதுக்காக, இல்லையா? அப்படிதானே? அப்போ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, நம்மளுடைய மனசை நம்ம சைட்ல நமக்காக நம்மளை பத்தி நம்ம மாற்றி அமைக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இல்லையா? அது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம லைஃப்ல நம்மளோட வாழ்க்கைய நாமே திரும்பி பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியணும். எஸ்ஆர்னோ, அது ஏன் நம்மளையே திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் கொஸ்டின். அதே மாதிரி நம்ம எப்படி நம்மளையே பார்க்கறது? அதாவது உங்களுக்கு சில மெடிடேஷன் மெத்தட்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, உன்னையே நீ உணரு, உனக்கு உள்ளே நீ பாரு. இப்போ கடவுள் அப்படின்னு ஒரு விஷயம் பேசணும், இல்லையா, போன சப்ஜெக்ட்ல? அப்போ உள் கடந்து உள்ளே செல், அதுதான் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. உன்னை கடந்து உள்ளே செல் அப்படின்னு. ஆனா நம்ம அதை வேற மாதிரி சொன்னோம். கடவுள்ங்கிறது உனக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கடவுளாக நம்ம மாற முடியாது. கடவுள் அப்படிங்கிறவர் பற்றற்றவர். கடவுள் அப்படிங்கிறவர் ஒரு எல்லை இல்லாதவர். கடவுள் அப்படின்னா எந்த விதமான தேவை இல்லாதவர், எந்த விதமான ஒரு பரஸ்பர தொடர்பு தேவையற்றவர். அந்த மாதிரி அதே மாதிரி கடவுள்ங்கிறவருக்கு ஒரு பிம்பமோ அல்லது அது ஒரு ஜோதியோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது அந்த நிலையில நம்மனால பார்க்க முடியாது. ஏன்னா நமக்குள்ள ஒரு பெரிய தவறு இருக்கு. கடவுளை நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு நபரா நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்போ இந்த வேதங்கள், மதம் சார்ந்த புத்தகங்கள், இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலும் சரி, அதே மாதிரி இந்த மதங்கள்லாம் எப்போ உருவாச்சு, இந்த மார்க்கம் சிஸ்டம் எல்லாம் எப்போ உருவாச்சுன்னா, முதல் மனிதன் இந்த பூமியில எப்போ பிறந்தானோ அப்ப இருந்து மதம் இருக்கிறது. அதுல ஒரு பெரிய சிறப்பு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த முதல் மனிதன் பிறந்தது தமிழகத்தில். இந்த பூமி உருவாகுவதற்கு காரணமான, இந்த பூமியில முதல் மனிதன் பிறந்தது தமிழ் குலத்தில், தமிழில், தமிழ் பேசக்கூடிய நம்ம தமிழ் சார்ந்த அந்த பகுதியில தான் முதல் முதலாக சொர்க்கத்தில் இந்த மனிதன் பூமிக்கு இறக்கப்பட்டிருக்கிறார். புதுசா எதை சொல்றேன்னு பாக்குறீங்களா? எதை கன்ஃபியூஸ் ஆகுதா? ஸ்ரீலங்கால தான் அந்த பாதம் இருக்கு. முதல் மனிதனோட கால் தடம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. 5 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு கால் பாதம். புரியுதுங்களா? அப்போ மதம் அப்படின்னா
மனிதன் இப்ப எவ்வளவு உயரம் இருந்திருப்பா சார்? 60 அடி. ஆ? 60 அடி. 60 அடி உயரம். அப்பா. நீங்க அட்வான்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்களா? என்ன சார்? அட்வான்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்களா? பண்ணிருக்கேன் சார். அது சொல்லியிருக்கீங்க சார். ஆ, நீங்க எத்தனாவது ஃப்ளோர் இருந்து உங்களை பார்த்தீங்க? சார் செகண்ட் ஃப்ளோர்ல, தேர்ட் ஃப்ளோர்ல இருந்து இதை பார்த்தேன் ஞாபகம் இருக்கு சார். எஸ். அப்போ இந்து மதம் அப்படின்னு சொல்லலாம், முதல் மதம் அப்படின்னு சொல்லலாம். அதே இந்து மதம் அப்படின்னா இந்து சமவெளியாக வந்த சில நபர்கள் உருவாக்குறதுனால அதுக்கு பேர் இந்து மதம் ஆயிடுச்சு. ஆனா திராவிடராக இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை சார்ந்த அந்த பகுதியிலிருந்து தான் அந்த முதல் மனிதனே இங்கிருந்து டிராவல் பண்ணியிருக்கிறார், இங்கிருந்து நடந்து போயிருக்கிறார். ஸோ இவர் போன வழிகளெல்லாம் நம்மளுடைய அந்த மனித குலம் உருவாகி கொண்டே போயிருக்கு. அவ்வளோ பழமையான ஒரு பெருமை, சட்டை அப்படி தூக்கிட்டு பெருமையா சொல்லிக்கக்கூடிய முதல் மனிதன் பிறந்த குலத்துல பிறந்தவர்கள் நம்ம தாங்க. அது உங்களுக்கு எல்லாம் பெருமையாவே இல்லையா? இருக்கு சார். எவ்வளவு பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு சார். ரொம்ப பெருமையா இருக்குங்க சார். ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம நினைச்சே பார்க்கல. எல்லாரும் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க, தப்பு தப்பா கேட்டே இருக்கிறோம். ஆனா இவ்வளவு பெரிய உண்மை நம்ம உணராமையே இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடத்துல நமக்கு தனிப்பட்ட ஒரு கௌரவமும் தனிப்பட்ட ஒரு பெருமையும் நமக்குள்ள இருக்குது. ஸோ அது நமக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் மனிதர்களோட கையாடல் தான் நிறைய விஷயங்கள் மாத்தி மாத்தி அமைச்சிருக்கு. ஸோ அந்த கடவுள் அப்படிங்கிறவர் அந்த முதல் மனிதனுக்கு பின்னால் வந்த மனிதர்களை கடவுளாக மாற்றுவது அப்படிங்கிறது ஒரு விஷயமாக பின்பற்றப்பட்டுச்சு. அதை சில விஷயங்கள் சில தலைவர்கள் கூட்டத்தோட தலைவர்கள் செஞ்ச சில மாற்றங்கள் மூலமாக அந்த மாதிரி உருவாச்சு. அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஆயிடுச்சு, பணம் வரணும், பணத்துக்காக தான் தெய்வ வழிபாடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் அப்படி கடந்து போயிடுச்சு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டியது இல்லை. நம்ம பரவச நிலையும் கடவுளை நேரடியாக சந்திக்கிறதும் தான் நம்மளோட முக்கியமான ஒர்க்கு. நமக்கு நம்மளுடைய டிராவல் அந்த பிரபஞ்ச சக்தியை நோக்கி, அதாவது அந்த முதல் மனிதன் அங்கிருந்து வந்தார் அப்படின்னா அந்த அந்த வாழ்க்கை அவருக்கும் என்ன தொடர்பு இருக்குதோ அந்த தொடர்பு நமக்குள்ள ஏற்படுத்தி கொள்வது. கடவுளை உள்ளே பார்ப்பதை விட கடவுளை வெளியே தேடி பார்ப்பது. அது உன்னிலிருந்து வெளியே நீ உன்னை கடந்து போ அப்படிங்கிறது தான் கடவுள். அது எப்படி நமக்குள்ள இருந்து நம்மளை வெளியே அதுக்கப்புறமா நம்ம இந்த இந்த ஒரு மூட நம்பிக்கையான ஒரு மூடத்தனமான ஒரு சின்ன ஒரு கிணத்துக்குள்ளார இருக்கக்கூடிய தவளை மாதிரி நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறது கடந்து செல்வது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி கடந்து செல்லும் போது நம்ம வாழ்க்கை என்னவாகுது அப்படின்னா பிரபஞ்ச சக்தியை நோக்கி பயணிக்கிறது. இந்த பிரபஞ்ச சக்தியை நோக்கி பயணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த பூமி ஒரு முக்கியமான ஒரு பொருள் கிடையாது. ஃபர்ஸ்ட் அது நமக்கு தெளிவா தெரியும். ஏன்னா இந்த பூமி அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தியால் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கோள், அவ்வளவுதான். தவிர அதே மாதிரி இது ஒரு பிரம்மாண்டம் இல்லை. இந்த பூமிங்கிறது ஒரு பெரும் பிரம்மாண்டம் கிடையாது. இந்த பூமிங்கிறது ரொம்ப கடுகளவு, ரொம்ப சின்னது. சூரியன்கிறது 8 லட்சம் பூமிகளை கொள்ளளவு இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டம். அப்ப நம்ம யாரை கடவுளா கொண்டாடணும்? இன்கேஸ் நம்ம ஒரு கடவுளை உண்மையிலே ஏத்துட்டோம்னு வைங்க, அப்ப யாரை கடவுளா கொண்டாடணும்? சூரியனை தானே? எஸ் ஆர் நோ? சூரியன் தான் சார். சூரியன் சார். அப்படிதான் அதான் முன்னோர்கள் பிரம்மாண்டம். சூரியனை கடவுளா வணங்கினாங்க. விஞ்ஞான அறிவு இல்லாத காலகட்டத்துல
ஒரு மிகப்பெரிய நெருப்பு கோலத்தை அவங்க உணரும் பொழுது அதை வணங்குவாங்களா மாட்டாங்களா? அது கடவுளாக இருக்கலாம்னு அவங்க தோணுமா தோணாதா? தோணும் சார். தோணும் சார். தோணும். அதனால கடவுளா வணங்குனாங்க. இதெல்லாம் தப்பு கிடையாது. அப்போ மதங்கள் வந்து காலங்களுக்கு தகுந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டேன்னா அவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு இல்லையா? அந்த முதல் மனிதன் பிறந்து இந்த பூமியில இறங்கி எவ்வளோ 1000 வருஷங்கள் இல்லையா? நம்மளால கணிக்க முடியாத அளவுக்கு அத்தனை ஆயிரம், அதாவது பிரம்மம் அப்படிங்கிறது வந்து 10,000 வருடம். பல பிரம்மங்கத்தை வந்து கடந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ நீண்ட கால சரித்திரம். அப்ப அங்க வந்து அவங்க வணங்குனாங்களான்னா வணங்கியிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு விஞ்ஞான அடிப்படையில மிகப்பெரிய உச்சத்துல இருக்கிறனால நம்மளால உணர முடியுது. 8 லட்சம் பூமியை வந்து உள்ள போட்டாதான் சூரியன். அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு கோள். இது வந்து ஒரு கேலக்சி தான். இது மாதிரி 1000 கேலக்சி இருக்கு. இது இப்பதான் நமக்கு தெரியும். பாவமல்ல நம்ம முன்னோர்கள்லாம், அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? பாவமா இல்லையா? அவங்க தப்பு கிடையாதுங்க. அது அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும், அவங்களுக்கு அவ்வளவுதான் புரிஞ்சுது. ஸோ அதனால அவங்க கடவுளா ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா நமக்கு இப்ப தெரியும், சூரியன் மாதிரியே பல சூரியன் இருக்குது, பல கோள்கள், பூமி மாதிரியே சில கோள்கள் இருக்கு, சில நட்சத்திரங்கள் இருக்கு. ஒரு கோளுக்கும் 14 15 18 நட்சத்திரங்கள் வந்து இருக்குது. அதாவது நம்ம நிலா மாதிரி இருக்கக்கூடிய துணை கோள்கள் இருக்கு. இப்படி ஒரு பெரும் பிரம்மாண்டம் வந்து மேல இருக்கு அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரியும். எஸ் ஆர் நோ? எஸ் உங்களுக்கு சார். தெரியுமா தெரியாது? Yes, எஸ் sir. சார். இப்ப நம்ம யாரை உணரணும்? சூரியனையா? சூரியனையெல்லாம் படைத்த அந்த பிரபஞ்ச சக்தி இல்லையா? பிரபஞ்ச சக்தி சார். அப்போ உங்க பயணம் உங்களுடைய இந்த சூழலை எல்லாம் கடந்து செல்ல வேண்டும் இல்லையா? நம்மளோட பயணம் எங்க இருக்கணும்? பிரபஞ்சத்தில். இங்க இருக்கக்கூடிய கடவுள் இல்லையா அப்படின்னு சொல்லாங்களே, ஒன்னிலிருந்து கடந்து வெளியே செல் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம இந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்து வெளியே வந்து கடவுளை மேல போய் அதுக்கும் மேல போய் அதுக்கும் மேல போய் சூரியனை தாண்டி அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய 1000 சூரியன் குடும்பங்களை எல்லாம் தாண்டி அங்கிருந்த பிளாக் ஹோலை எல்லாம், பல பிளாக் ஹோல் இருக்கு, அந்த பல பிளாக் ஹோலை எல்லாம் தாண்டி ஒரு பிரம்மாண்ட சக்தி. புரியுதா உங்களுக்கு? புரியுது. எல்லாரும் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி அந்த பிரம்மாண்ட சக்தியை நம்மனால உணர முடியுதான்னு பார்ப்போம். யாரெல்லாம் உணர்றீங்களோ உங்களுக்குள்ளார பெரிய சக்தி உள்ள வரும். பயப்படாதீங்க. அதை உணர்ந்து அதுக்கு எப்போ நீங்க வந்து உங்களோட வாழ்க்கைய அர்ப்பணம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, சரண்டர் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கை பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது. நம்ம நம்ம பக்கம் திரும்ப போறோம். நம்மளை வந்து நம்ம உணர போறோம். ஓகே, செய்யலாமா? யாரெல்லாம் ரெடி? Yes, sir. ஓகே சார். முடிஞ்சா எல்லாம் வீடியோ ஆன் பண்ணிங்க. ஏன்னா நான் உட்காந்து தனியா சொல்றதை விட நீங்க உங்களை எல்லாம் பார்த்துட்டு சொல்றது இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா நான் சொல்ல முடியும். ஸோ அதனால வீடியோ ஆன் பண்ணி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். எஸ், வேற வேறையும் எல்லாரும் ஆன் பண்ணலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ். மோகனப்பிரியா, உங்க பார்சல்லாம் ரெடியில் இருக்குமா? லீவ்னால போட முடியல. ஓகேங்க சார். எல்லாம் அது இங்கே தான் இருக்குது. எல்லாம் ஓகே. 3-4 பேர்த்தோடது இருக்கு. எல்லாத்தோடதும் கொரியர் இன்னைக்கு எல்லாம் போட்டுருவோம். ஓகேங்க சார்.
எஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ். வினோதினி, கவிதா, ரித்திகா, கிரிச்சா, சண்முகம், எல்லாரும் உங்களோட 2 கால்களையும் நிலத்தோட பதித்து உங்களுடைய கண்களை மூடி. வினோதினி, எஸ் சார். சொல்லல? ஓகே சார். வீடு மாறி இருக்கு, சொல்லல? ஆமா ஏன்? சார், ஒரு வாரமா தான் சார். ஒரு வாரம் இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணணுமா வேண்டாமா? எஸ் சார், எஸ் சார், கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன் சார். வீடு ஷிஃப்ட் பண்றதுல இங்க பக்கத்துலயே தான் சார். அந்த வீடு வந்து ஆல்டேஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மாறி சார், பக்கத்துலயே சரி. வேற வீடுக்கு வாடகைக்கு வந்திருக்கேன் சார். என்ன வீட்டுக்கு என்ன வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க இப்போ? சிமெண்ட் ஷீட் வீடு இருந்து மெத்த வீட்டுக்கு வந்திருக்கேன் சார். ஏன் சொல்லணும் இல்லையா? ஷேரிங். இந்த ஷேரிங் தான் எஸ் நீங்க சார், அடுத்து உங்களோட அந்த இப்போ வாங்கியிருக்கிறீங்களா இடம், அதுல எஸ் வீடு சார், கட்டி போவீங்க. எஸ் சார், எஸ் சார். புரியுதுங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அந்த சேஞ்சஸ் நம்ம வாழ்க்கையில வரணும்னா நமக்கு சின்ன சின்ன நிகழ்வுகளை வந்து நம்ம கொண்டாடணும். ஏன்னா எஸ் சார், அந்த கொண்டாட்டம் தான் நம்மளை மாத்தி அமைக்கும். எஸ் சார். நானே கிளாஸ் சொன்னேன் சார். இப்போ இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாமா. அப்புறம் ஏன்னா இன்னொரு எனக்கு விஷயம் கூட இன்னொரு விஷயம் கூட நடந்திருக்குது சார். அது சொல்லலான்னு சார். சொல்லலாம், சொல்லுங்க. அப்போ நம்ம விஜுவலேஷன் பண்ணும் போது இவரு எப்பவுமே மாட்டு பண்ண வைக்கணும் தான் சார். இவருக்கு எப்பவுமே அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆசை. இப்ப அதுக்கான முயற்சி ஒண்ணுன்னா தானா நடந்துட்டு இருக்கு சார். இப்போ மாடுங்கள்லாம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டே இருக்குது. எதனா ஒரு மூலியமா மாடு பிச்சு புடிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் இங்க கோயில் மாடுங்க இருக்கு, அது ஒரு 4 மாடு நம்மளே பாத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 4 மாடு இது, இப்போ ஒரு 7 மாடு ஆயிடுச்சு சார். 7 மாடு கணிக்கிட்டீங்க அது மாதிரின்னு கொஞ்சம் டெவலப் ஆயினே இருக்குது சார். அவரும் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு சுறுசுறுப்பா. ஓயாம அதுல தீவிரமா இறங்கிட்டு இருக்காரு சார். அது எனக்கு ஆச்சரியம் சார். நான் சொல்லி எல்லாம் செய்யவே மாட்டாரு அவரு. அவரே இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு சார் அவரே. இந்த லைஃப் சேஞ்ச் ஆகுது, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, வாழ்க்கை மாறும்னு சொன்னா புரியுறது இல்லை. எஸ் சார், எஸ் வாழ்க்கை சார், எஸ் சார். மாறுங்கிறது வந்து வாழ்ந்துதான் வாழ முடியும், இல்ல வாழ்ந்து அதை அனுபவிச்சுதான் நம்ம வளர முடியும். அப்போ இன்னைக்கு எனக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு, நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா நான் எடுத்த உடனே வந்து போய் ரோல்ஸ் ராய் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டவெல்லாம் முடியாது இல்லையா? எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பணம் வந்து இருக்கிற கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகி நம்ம எனக்கு என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மாற ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்துல வீட்டுக்குள்ளார பேசணும்னா சண்டை தான் வரும். இப்போ வீட்டுக்குள்ளார பேசணும்னா சந்தோஷம் தான் வருது இல்லையா? அதுதான் வித்தியாசம். இதுக்கு மேல உங்களுக்கு எவ்வளோ கோடிகள் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்குதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வளர்றது மட்டும் இல்லை, நம்மளை மாற்றவும் செய்யணும். அந்த பிரபஞ்ச சக்தியோட இணையணும் நம்ம. அப்ப என்ன வேணும்னா ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப ஒழுக்கத்தையும் அந்த தெய்வ சக்தியும் உணரணும். பிரார்த்தனை, பிராயர், வழிபாடுகள் அதெல்லாம் வந்து பக்காவா நீங்க செய்யணும். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன முன்னேற்றம் வருது. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களை மாதிரி இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல அதே ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு பிச்சை போடாதீங்க தயவு செஞ்சு. ஒரு 15 நாள் ஒரு மாசத்துக்கான சாப்பாடு, அதுக்கான மளிகை அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுங்க. இது வந்து நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு சிஸ்டமா பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால வந்து அந்த இப்போ ஃபர்ஸ்ட் பட்ஜெட் வந்து ஒரு 700 ரூபா வச்சிருக்கிறோம். அந்த 700 ரூபா அனுப்பி விட்டீங்கன்னா நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒரு மளிகை வாங்கி கொடுப்போம். அது வந்து உங்களை உயர்த்தும். அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் மெத்தட்ல வந்து நம்ம இதை ஏற்படுத்துறோம்.
இல்ல நீங்களே பண்றதுன்னா நீங்க பண்ணிட்டு அந்த வீடியோவை எடுத்து போட்டுடலாம், நம்ம குரூப்ல ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி நாங்க இந்த நேத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து இந்த மாதிரி கிட்டு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால கிட்டு வாங்குற நிலைமையில இருந்தேன். யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து வீட்டுல கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு சங்கடத்திலையும் கஷ்டத்திலையும் இருந்தோம். இன்னைக்கு நம்ம பலருக்கும் நம்ம கிட்டு கொடுத்துருக்குறோம். எவ்வளவு பெரிய முன்னேற்றம் பார்த்தீங்களா? ஏன்னா நீங்க நல்லாகணும்னா நிறைய கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு தயாராகணும். கொடுக்க கொடுக்க தான் நம்ம மேல வர முடியும். அப்போ ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? ஒரு சேஞ்சஸ் ஃபீல் ஆயிட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணிருங்க. சார் என்னத்த அப்புறம் இங்க ஒரு வயசான ஆயா இருக்காங்க சார், அவங்க வீட்டுக்கு வருவாங்க எப்பவுமே. ம், அவங்க ரொம்ப ஏழ்மை, அவங்க பையன் வருமானம் எல்லாம் எதுவும் இல்லை. இந்த அம்மா பின்ஷன் ம், வயசாயி அப்படியே இருக்காங்க. அவங்க 2 பேர் மட்டும் தான் சார் இருக்காங்க. ம். அந்த பாட்டி வந்து எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு 1000 ரூபாய் ஆகும் பழகுது, எனக்கு சுத்தமா சேலையை கட்டிக்கிறதுக்கு எத்துக்குடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். அப்புறமா நான் அந்த 500 ரூபாய் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சேலை ஜாக்கெட் எடுத்து கொடுத்தேன் சார் என் கையால. நானு 2 நாள் ஆச்சு சார். கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. Yes, sir. அவங்க டிஆர்சி சாப்பாட்டுக்கெல்லாம் கூட இல்ல, அது ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் சார் அவங்க. அதே மாதிரி அரிசி ஒரு 2 கிலோ வாங்கி கொடு அப்படின்னு கேட்டாங்க சார். சரி, அதுக்கும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கிறேன் சார். பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது. ஸ்டார்ட் பண்ணுங்க. புரியுதா? அத வாங்கி கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணுது சார். ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் தோணுது பண்ணுங்க. சார் எனக்கு. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கொடுத்தா வரும், குறையாது. Yes, கொடுத்தா sir. Yes, sir. அதிகமாகும். கொடுத்தா என்ன ஆகும்? அதிகமாகும். அதிகமாகும். தயவு செஞ்சு யாரும் தப்பா புரிஞ்சிடாதீங்க. கொடுத்தா நம்ம கையில் இருக்கிறது கம்மியாயிரும்னு கவலைப்பட்டுறாதீங்க. என்ன பண்ணக்கூடாது? கொடுத்தா ஆமா சார், அது உண்மைதான் சார். நம்ம கொடுக்க கொடுக்கதான் நம்ம வளருவோன்றது உண்மைதான் சார் அது. அதனால உங்களுக்கு கடவுளே இழுத்து போட்டிருக்கு உங்களை. Yes, sir. சார் வாழ்க வளமுடன் சார். குட் வாழ்க மார்னிங் வளமுடன். சார். கிளாஸ் நாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு இல்லன்னுட்டு இவ்வளவு நேரம் வரலைங்க சார். இப்ப திரும்பி எதுக்கு போட்டு பார்க்கலாம்னா நீங்க கிளாஸ் எடுத்துட்டு சார் வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். நானும் உமா போன் பேசுங்க சார். ஏன் கிளாஸ் இல்லைன்னு 7:15 வரைக்கும் பார்த்துட்டு கிளாஸ் இப்பதான் பத்தி சார் தான் உள்ள பேசணும். வந்தேன். கிளாஸ் இருக்குது, மெடிடேஷன் மட்டும் கட் பண்ணும். ஆமாங்க சார், எந்த கிளாஸ் 7:15 வரைக்கும் ஜாயின் ஆகலைங்க சார். அஹ் அஹ். ஓகேங்க சார். அப்படிதான் சார். கொடுக்க கொடுக்க அதாச்சும் நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்தா அது டபுள் மடங்கா திரும்பி வரும்ன்றது உண்மைதாங்க சார். ஆனா அந்த ஏழ்மை மனம் அப்படின்னா என்னன்னா, கொடுத்தா குறைஞ்சிரும்னு பயப்படுறது. எஸ் சார். கொடுத்தா குறையாது. அதே மாதிரி இவ்வளவெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு சிந்திக்க கூடாது. எஸ் சார். நான் எப்படி கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு 10 ரூபா தான் இருக்கும். எவ்வளவு இருக்கும்? எஸ் சார். அக்கௌண்ட்லயும் காசு இல்லை, ஜோப்லயும் காசு இல்லை, இருக்கிறது ஒரு 10 ரூபா தான். இந்த 10 ரூபா வச்சு ஒன்னா டீ சாப்பிடலாம், இல்லைன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேற ஏதாவது பணம் வருமா இருக்கும், நமக்கு அது தெரியும். இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நாளுக்கு அப்புறமா அந்த காசு வரும். ஆனா இன்னைக்கு வந்து இருக்கிறது வந்து வெறும் ஒரே ஒரு 10 ரூபா தான். அப்போ ஒருத்தர் வந்து யாசகம் கேட்கிறாரு. அப்போ இது இருந்தா நம்ம ஏதாவது செய்யலாமேன்னு சிந்திக்கவே கூடாது. எஸ் சார். அந்த கடைசி Yes. 10 ரூபாய கொடுத்துரும். ஆமாங்க அதை கொடுத்த உடனே வரேன் சார். வரும். வந்திருக்கு. அது எப்படி தெரியுங்களா? 50,000 லட்சம் அப்படிதான் வரும். கொடுத்தது எவ்வளவு? 10 ரூபாய். 10 ரூபா. ஆனா அந்த 10 ரூபாய்க்கு பயங்கர கோடிக்கணக்கான ரூபாயோட விலை இருக்கு. அது வேற விஷயம். பிரபஞ்ச சக்தியை பொறுத்த வரையிலும் அந்த 10 ரூபாயோட வேல்யூ பல கோடி. உங்ககிட்ட கோடிக்கணக்கில் இருந்துட்டு நீங்க கொடுத்துட்டு நான் 10 ரூபா கொடுத்தேன், 500 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன்னா அது வந்து விலை கிடையாது. அது வந்து 5 பைசாக்கு தான் சமானம். ஆனா இந்த காசே இல்லாத நாள்ல நீங்க 10 ரூபா கொடுத்தீங்க பாத்தீங்களா, அது 10 கோடிக்கு சமம்.
இதுதான் இந்த பிரபஞ்ச சக்தியோட பார்வையோட வித்தியாசம். பிரபஞ்ச சக்தியோட பார்வையோட வித்தியாசம் வந்து அதுதான். நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பிராக்டிக்கலான இந்த ரியாலிட்டியான இந்த ஒரு மைண்ட் செட்டு, நம்ம என்னத்தை பார்த்துட்டு இருக்கிறோமோ அதுதான் உலகம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் வந்து எல்லாமே நினைக்கிறோம். பட் அது இல்லை. இது ஒரு எனர்ஜி ஃபீல்டு, இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது நமக்கு புரியறது இல்லை. அது அந்த எனர்ஜிக்குள்ளார போய் நம்ம வாழும் பொழுதுதான் நிறைய மாறுது, நிறைய வித்தியாசங்களை வந்து நம்மளால அனுபவிக்க முடியுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதையெல்லாம் இப்படி பார்க்க கூடாது, மாத்தி யோசிக்கணும், மாத்தி பார்க்கணும். நான் சொன்ன அதுதான். ஏன்னா நம்மளோட மூதாதையர்கள் வந்து பாவங்க, அவங்களுக்கு ஒன்றும் டெக்னாலஜி இல்லை. நீங்க நமக்கெல்லாம் டெக்னாலஜி இல்லையா? அவங்க கிட்ட டிராவல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா லிங்க் கேட்குறேன். ஒரே நிமிஷமா லிங்க் கொடுத்துருவாங்க. ஓகே, புது நபரா இருந்தாங்க, அதனால லிங்க் கொடுக்க வேண்டியது கேட்டிருந்தாங்க, லிங்க் கொடுத்தாச்சு. வேற யாராவது புதுசா இங்க ஜாயின் பண்ணி இருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை இதுல பதிவு செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்த லிங்க் தரக்கு சௌகரியமா இருக்கும். ஜாயின் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே, சரி, ஓகே, நம்ம ஒரு மெடிடேஷன் போலாமா? காலையில மெடிடேஷன் இல்லைன்னு யாராவது கவலைப்பட்டிருப்பீங்க. அதனாலதான் வேணே இல்லைன்னு வச்சேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளோட டிராவல் மெடிடேஷன் அது 6 மணிக்கு கொடுக்க கூடாது, கொடுத்தா எப்போ ரெகுலர் மாதிரி ஆயிருமில்ல. அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த கிளாஸோட சேர்த்து நம்ம 8 மணிக்கு பண்ண போறோம். ஸோ எல்லாரும் க்ளோஸ் யுவர் ஐஸ், உங்கள் முதுகு தண்டை நேராக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களோட மைக்கை ஆஃப் பண்ணிக்கங்க. ஏன்னா அது டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கும். பிரபஞ்சத்தை உணர்றதுங்கிறது பற்றற்ற நிலையில எந்த சிந்தனையுமே இல்லாம உங்களோட உடலை வந்து மிக எளிமையாக வெயிட்லெஸ்ஸாக ஒரு காத்து மாதிரி மாற்றி அதிலிருந்து அந்த காற்றின் மூலமாக பயணிப்பது. ஸோ அந்த பயணம் வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில உங்களை வந்து மாற்றத்தை கொடுக்குங்கிறது நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை உணர்வீங்க அப்படிங்கிறதும் நான் நம்புறேன். ஸோ அதனால வந்து உங்களுடைய மனசையும் உடலையும் மிக எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது உட்கார்ந்துருங்க. பெரிய பிரபஞ்ச சக்தியோட டிராவல் பண்ண போறோம். அந்த கடவுளை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்த போறோம். அதனால பெரிய ஒரு அற்புதத்தை வந்து நம்ம செய்யக்கூடிய மெடிடேஷன். ஸோ அதனால எல்லாருமே வந்து கொஞ்சம் அவேர்னஸா, அலட்சியம் இல்லாம, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உங்களை வந்து எளிமைப்படுத்திட்டு உட்காருங்க. அதே மாதிரி வீடியோ ஆன் பண்ணிக்கங்க, மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஆன் பண்ணுங்க. ரெடி ரெடி. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஆன் பண்ணிடுங்க எல்லாருமே. ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க, மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ், முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உடலும் மனமும் மிக வெயிட்லெஸ்ஸாக மாறிக்கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ஒரு சுவாச காற்றிலும்
உங்களோட எடை, உங்களுடைய உடலும் மனமும் எடையை இழந்து கொண்டே இருக்கிறது. நீங்க அப்படியே காத்துல மிதக்கிற ஃபீலிங்குள்ளார டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க உடம்பு உங்கள மிக மிக ஒரு வெயிட்லெஸ்ஸாக, எடை இல்லாத ஒரு பொருளாக நீங்க மாறிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்க உடலானது காற்றில் மிதக்க தொடங்குகிறது. Feel the float in your body. உங்க உடம்பு அப்படியே காத்துல மிதக்குது. டேக் டீப் பிரீத். அந்த நம்ம பிரீதிங் சொல்லி மூச்சை நல்லா இழுக்கும் பொழுது உங்களுடைய உடலானது நீங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மேல பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது. அதை உணருங்க. உங்க உடம்பு அப்படியே காத்துல மேல வருது. அதுதான் அந்த டேக் டீப் பிரீத் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபர்ஸ்ட் பிரீத்ல மூச்சை உள்ள கொண்டு போகும்போது உங்க உடம்புல உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய உடலானது காற்றில் மிதக்க தொடங்குகிறது. Breathe in. அந்த உடல் மேலே மிதந்து கொண்டிருக்கிறது. ஸ்லோலி பிரீத் அவுட். உங்க உடல் எந்த எடையுமே இல்லாமல் வெயிட்லெஸ்ஸாக நீங்க உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த காற்றுல மிதந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு சிலர் வேகமா வானத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவ்வளோ வேகமா போகாதீங்க. எல்லாரும் குரூப்பா மேல போகலாம். ஓகே, இப்போ உங்களை ஸ்லோ டவுன் பண்ணிக்கங்க. எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துங்க. மேலே போய் பார்க்கக்கூடிய பார்வைகளையும் உங்களுடைய உடலோட வேகத்தையும் நான் சொல்ற மாதிரி கண்ட்ரோல்ல வச்சுக்கங்க. அப்போதான் போய் கரெக்டாக எல்லாரும் குரூப்பாகவே திரும்பி வர முடியும். ஸோ அதனால இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து நம்ம நம்ம இப்போ இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ பிரீதிங் பிரீதிங். உங்களுடைய உடலும் மனமும் மேல் நோக்கி பயணிக்கிறது. ஸ்லோலி பிரீத் அவுட். மேலே உங்க உடலும் மனமும் மேலே பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த மிதந்து கொண்டே மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். அங்க இருக்கக்கூடிய அந்த மேக கூட்டங்கள் ப்ளூ கலர் கீழே இருக்கு. உங்க கையுக்கும் கண்ணுக்கும் நேரா மேக கூட்டங்கள் இருக்கு. அதுல நீங்க மேல அப்படியே மிதந்துகிட்டே இருக்கிறீங்க. அந்த மேக கூட்டங்கள் விலகும் பொழுது பூமி உங்களுக்கு தென்படுகிறது. சின்ன சின்ன கட்டமான ஒரு வயல்வெளி பச்சை பசேன்னு இருக்கு. கொஞ்சம் வெள்ளை வெள்ளையா வீடுகள் தெரியுது. உயரமான சில கட்டடங்கள். நீங்க இன்னும் மேல மிதந்துகிட்டே இருக்கிறீங்க. இந்த பூமி என்பது ஒரு கடுகளவு. ஸோ கேலக்சி, வான்வெளி, பிரபஞ்சம் பிரம்மாண்டமானது. ஸோ நம்ம இங்கிருந்து அந்த பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிக்கிறோம். ஒன் மோர் பிரீத் இன். ஸ்லோலி பிரீத் அவுட். இப்போ பூமிக்கு வெளியே போயிட்டீங்க நீங்க எல்லாருமே. காற்றே இல்லாத பகுதியில மிதந்து கொண்டிருக்கிறீர்கள். ஃபீல் யுவர் பாடி, ஃபீல் யுவர் மைண்ட். நீங்க அந்த வெற்றிடத்துல பயணிக்கிறத, மிதக்கிறத உணருங்க.
இந்த பயணம் தொடர்கிறது. Breathe in, breathe out. உடலானது இப்பொழுது பல லட்சம் மைல் ஸ்பீட்ல, ஒளி வேகத்துல உங்க உடலானது பயணிக்க போகிறது. இந்த பூமியிலிருந்து சூரியனை நோக்கி பயணிக்க போகிறோம். அதுக்கிடையில் பார்க்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள், அதுக்கிடையில் நம்ம பார்க்கக்கூடிய துணைக்கோள்கள் எல்லாம் கடந்து நம்ம செல்லப்போம். ஸோ உங்க உடல் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த பயணம் பல லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. உங்களுடைய உடல் இல்லாமல் ஒரு ஆவியாக மாறிவிட்டது, ஒரு புகையாக மாறி பயணத்தை தொடர்கிறது. உங்களுடைய உடலுடைய வேகம் பயணிக்க ஆரம்பிக்கிறது. வேகம் அதிகரித்து விட்டது. பல லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் உங்களுடைய அந்த ஆன்மா, சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி, எனர்ஜி பயணிக்கிறது. மிகப்பெரிய அந்த வியாழனை கடக்கிறீர்கள். குரு என்று அழைக்கப்படக்கூடிய மாஸ், அதை கடந்துட்டு இருக்கீங்க. சூரியனை நோக்கி பயணிச்சிட்டீங்க. வேர்வை கொட்டுகிறது, வெப்பம் தாக்குகிறது, உங்க உடல் உஷ்ணமாகிறது. அங்கிருந்து இன்னும் பல லட்சம் வேகம் அதிகரித்து பிரபஞ்ச சக்தியை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க. உங்களுடைய அந்த பயணம் சூரியனை கடக்கிறது. சூரியனை கடந்து பல நட்சத்திரங்களை கடக்க தொடங்குகிறீர்கள். பல சூரிய கோள்களை கடக்க ஆரம்பிக்கிறீர்கள். பல சூரிய குடும்பங்களை கடக்க ஆரம்பிக்கிறீர்கள். உங்கள் வேகம் மிக மிக அதிகரித்த நிலையில் ஒரு தீ குழம்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். யாருக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி உடம்புக்குள்ள வருதோ அவங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. உடம்பு நடுங்கிற மாதிரி இருக்குன்னா ப்ரீத் பண்ணுங்க. மூச்சு முட்டுற மாதிரி இருந்தா கண்களை திறந்துருங்க. உங்க உடம்பு பறந்து கொண்டே இருக்கிறது, வேகம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த பல லட்சம் கோள்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். அந்த சொர்க்க வாசல், பிரபஞ்ச சக்தி இருக்கக்கூடிய இடம். பொழுது வேகம் குறைந்து உங்களால் அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை உங்களை சுற்றி முழுவதும் பாருங்கள். ஆயிரம் சூரிய குடும்பங்களை கடந்து அந்த பிரபஞ்ச சக்தி நிலைக்கு அந்த இடத்தில் இருக்கிறோம். அந்த உணர்வு, அந்த உடலோட வெயிட்லெஸ். உங்க உடல் உள்நோக்கி இழுக்கப்படுகிறது. நீங்க பூமியோட
அந்த ஈர்ப்பு சக்தி உங்களை திரும்ப இழுக்க ஆரம்பிக்கிறது. உங்கள் உடலானது சுருக்கப்படுகிறது. பின்னோக்கி நீங்க பயணிக்க ஆரம்பிக்கிறீங்க. வேகம் அதிகரிக்கிறது. உங்களுடைய அந்த வரவு மிக வேகமாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பூமியை நோக்கி ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள், உணர்வுகள், குறுகுறுப்பு என்னெல்லாம் நிகழ்கிறதோ அதை உணர்ந்து கொண்டே இருங்கள். குளிர்ச்சியாகலாம், நெருப்பாகலாம். கம் பேக். சூரியனை கடக்கிறோம். வியாழன் பூமியின் அருகாமையில் வரும் பொழுது உங்களுடைய உடலானது சுருங்க ஆரம்பிக்கிறது. அந்த மேக கூட்டங்கள், இந்த ப்ளூ கலர், அந்த பச்சை நிறம், உடலானது லேண்டிங் பொசிஷன். ரிலாக்ஸ் யுவர் பாடி. உடம்பு ரொம்ப டெம்பரா இருந்தால் ரிலாக்ஸ் பண்ணுங்க, மூச்சு விடுங்க. உங்கள் உடம்பு வந்து நார்மல் கொண்டு வாங்க. பாடி ரிலாக்ஸ் பண்ணுங்க. டெம்பரா இருக்கவங்கெல்லாம் உங்கள் உடம்பை ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ எங்கே உட்கார்ந்துருந்தீங்களோ அதே இடத்துல நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். டேக் டீப் பிரீத். Breathe in, breathe out, breathe in, breathe out, relax, relax. வீட்டில் எப்போ இருக்கிறீங்களோ அங்கே அமர்ந்துட்டு இருக்கிறீங்க. உடம்பு நார்மலுக்கு வந்துருச்சு. ரிலாக்ஸ். Slowly open your eyes. இந்த பயணத்தை வெற்றியாக முடித்ததற்காக அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. இன்று வரை என்னெல்லாம் தவறாக நாங்கள் நினைத்திருந்தோமோ அந்த தவறுதலுக்கு எங்களை அந்த பிரபஞ்ச சக்தி முழுமையாக மன்னிக்கட்டும். I am so sorry. Please forgive me, universe. I love universe. I love completely. Thank you, my God. Thank you, universe. Thank you, God. Relax. எஸ். எப்படி இருந்தது உங்க டிராவல்? காலையில் எல்லாரும் பெரிய ஒரு பயணம். இப்போ உங்களை நீங்க உணர்றீங்களா? நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியுதா? எங்க இருக்கிறீங்கன்னு உங்களால ஃபீல் ஆகுதா? இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறோம் சார் நம்ம. எஸ், பிரபஞ்சத்துல நம்ம இருக்கிறோம். கடுகு மணி மாதிரி இருக்கக்கூடிய இந்த பூமியில நம்ம இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு எல்லாம்? இப்போ தெளிவா நீங்க புரிஞ்சுட்டீங்களா? மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஓகே சார். கிரிஜா மேம் சொல்லுங்கம்மா. அந்த அளவுக்கு தெரியல, உண்மையை ஒத்துக்கணும். ஆனா அங்க போய் வந்த ஃபீலிங் இருக்கு, அவ்வளவுதான். அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கோள்களை கடந்து
அந்த சூரியனுடைய இது ரொம்ப இல்லைனாலும் மைல்டா அந்த வெப்பம் ரொம்ப மைல்டா உணர முடிஞ்சது, அவ்வளவுதான். உங்க வாய்ஸ் கிளியரா ரொம்ப இல்லை கேட்கணுமா? சார். கொஞ்சம் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது சரியா. அதுதான் சார், ரொம்ப மைல்டா தான் அந்த வெப்ப சக்தியை உணர முடிஞ்சது. ஆனா போய் வந்த ஃபீலிங் இருந்தது. ம் ம் அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. எஸ். அவ்வளவுதான். உடம்பு எப்படி இருந்துச்சு? உடம்பு அது எப்படி சொல்றது, வந்து ஸ்டாச்சு மாதிரி ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படியே என்னை சுத்தி எதுவும் இல்லை, ஒரு ஸ்டாச்சு ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் கொஞ்ச நேரத்துக்கு. ம் ம் எல்லா நேரமும் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு. சூப்பர். ம். வேற என்னெல்லாம் உடம்புக்குள்ள உணர்ந்தீங்க? ம். எப்படி சொல்றது, சார் தெரியல. சொல்லுங்க சார். சார் முகம் முழுசும் நெத்தி முகம் முழுசும் ஒரு மாதிரி கனமா இருந்த மாதிரி இருந்தது சார். மற்றபடி உடம்பு பூரா வெயிட்லெஸ்ஸா இருந்தது. ஆ அந்த முகம் வந்து நெத்தி இந்த தாடை பகுதியெல்லாம் மட்டும் ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, கனமா இருக்கு. ஒரு புகையா மேல பறக்கிற மாதிரி போற மாதிரி எல்லாம் ஒரு எண்ணங்கள் மனசுல அப்படியே உருவாகிட்டே இருக்கு. எஸ் கண்டிப்பா சார். வேற வேற யார் பயணிச்சீங்க? வேற யாரும் பயணிக்கலையா? பயணிச்சேன் சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். எஸ். நல்லா இருந்ததுங்க சார். போயிட்டு சூரியன் அங்க அங்க போய் நல்லா தொட்டு வணங்கிட்டே வந்துட்டேங்க சார். சூப்பர். ஆனா பாடி வரும்போது ஒரு மாதிரி பதட்டமா வெயிட்டா இருக்கிற மாதிரி இருந்ததுங்க சார். ஆமா அந்த மாதிரி ஃபீல் பண்ணேங்க சார். ஒரு பதட்டமா ரொம்ப தூரம் போயிட்டு வந்த அந்த ஒரு கொஞ்சம் லைட்டா அந்த டயர்ட் மாதிரி தெரிஞ்சது. எஸ் கண்டிப்பா. அந்த மாதிரி ஃபீல் பண்ணேங்க சார். நல்லா இருந்ததுங்க சார். ஆனா மேல நல்லா ஜாலியா டிராவல் பண்ணிட்டு வந்தது அது நல்லா உணர்ந்தேங்க சார். எஸ். அடுத்தது. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. வேற யாரு? குட் மார்னிங் கலர்ஸ் நிறைய வந்ததுங்க சார். கலர்ஸ் நிறைய வந்துச்சா? வயலட் கலர்ல ஒரு சாமி உருவம் தெரிஞ்ச மாதிரி இருந்ததுங்க சார். சூப்பர். அந்த பிரபஞ்ச ஆற்றல் மேல போய் சொன்னீங்களேங்க சார். அப்புறம் ரிட்டர்ன் வந்தோட்டி டோட்டலா வந்து உள்ள வரும்போது எல்லா கலருமே தெரிஞ்சதுங்க சார். கிரீன், ப்ளூ, அந்த கோல்டு கலர், ஒயிட் எல்லாமே தெரிஞ்சதுங்க சார். வயலட் ஒயிட் வயலட் ப்ளூ எல்லாமே தெரிஞ்சது. ப்ளூ லாஸ்டா ப்ளூவும் தெரிஞ்சதுங்க சார். எஸ் எஸ் சூப்பர். அடுத்தது. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சுமித்ரா. சார் எனக்கு பண்ணும்போது உடம்பு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே உடம்பு கொஞ்சம் கனமா இருந்த மாதிரி இருந்தது சார். அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஆன பிறகு ஸ்டார்ட் பண்ண முடிக்கிற வரலாம் பார்த்தாக்கா இப்ப லேசா வெயிட்லெஸ்ஸா இருக்கு சார் உடம்பு. அது நல்லா உணர முடியுது. ஆரம்பிக்கும் போது கனமா இருந்தது, முடியும் போது இப்போ வந்து அப்படியே எனக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்குது, நல்லா ஃபீல் ஆகுது. அது நல்லா சூரியன் உள்ளெல்லாம் போய் டச் பண்ணிட்டு வந்த மாதிரி கொள்ளல்கள் எல்லாம் அதுகிட்ட போகும்போது இங்க லைட்டா இங்க வேர்த்த மாதிரி இருந்தது. மேல போக போக நீங்க சொன்ன மாதிரி அந்த புகை மாதிரி தான் அப்படியே டிராவல் பண்ற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தோம். நல்லா ஃபீல் ஆச்சு சார். ஆனா அது மனசுக்கு அது சொல்லவும் முடியல அப்படின்னு. அப்படியே பொறுமையா வந்து இறங்கணும். நல்லா இருக்கும் உடம்புக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது சார் ரொம்ப. ஆனா எங்களோட ஃபேஸ வந்து ஆனா எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி இது பண்ணும் போதெல்லாம் எனக்கு சொன்னாங்க சிரிப்பா மொத்தவங்களுக்கு. எப்படின்னா நம்ம ஒரு குயின் மாதிரி தான் சார் என்னோட ஃபேஸையே நான் பார்க்க முடியுது. அந்த மாதிரிதான் எனக்கு என்ன அதான் திடீர்னு எனக்கு தெரியும் போது என்னோட உருவம் அந்த மாதிரி தான் தெரியும் எனக்கு. நான் மெடிடேஷன்ல இருந்தோம். அது நானா நினைக்கிறேன்னா என்னன்னு எனக்கே தெரியல சார். நான் அப்படி நினைக்கவும் மாட்டேன். ஆனா அந்த மாதிரி எனக்கு தெரியும். அந்த அது எப்படி சார் அது? நீங்க இது அட்வான்ஸ் முடிச்சிட்டீங்களாமா? ஆமாங்க சார். எக்கோமா அது? அப்படிங்களா? உங்க எக்கோ அது. எனக்கு அப்படியே எப்ப பார்த்தாலும் அது ஒரு குயின் எப்படி இருப்பாங்க எப்படி ட்ரெஸ்ஸிங்ல அந்த மாதிரி தான் சார் எனக்கு தெரியுது. அதுதான் எக்கோ. அது அது வந்து அந்த ஸ்டேஜ்ல அது இருக்குது. அந்த எக்கோ வந்து நம்ம ஃபீல் ஆகணும், அவ்வளவுதான். அதுகிட்ட தான் நீங்க பேசணும். நம்ம சொல்லி கொடுத்துருக்க எல்லா விஷயத்தையும்
அதுகிட்ட வந்து நீங்க இது பண்ணணும். ஓகே. நானே யோசிப்பேன் நம்ம எப்ப மாதிரி இப்படியே திங்க் பண்றோமா என்னன்னு. ஆனா பார்த்தா அது குயின் மாதிரி எப்படி ஒரு குயின் எப்படி ட்ரெஸ்ஸிங்ல இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கும் சார். அது உங்களுக்கு போதாது. ஓகே, தேங்க்யூ சார். ஆனா ரொம்ப நல்லா இருந்தது சார். எனக்கு இன்னமும் அது ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க முடிச்சு கூட நான் கண்ணை திறக்கல சார். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திறந்தனே. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. சார் வாழ்க வளமுடன் வாழ்க சார். வளம். சொல்லுங்க. சார் நல்லா இருந்ததுங்க சார். நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, எடுத்த உடனே மேல ஓடிடுச்சு சார். நீங்க தான் வேகமா போறீங்கன்னு அது எனக்கு சொன்னீங்களா என்னன்ற மாதிரி யோசிச்சுட்டேன் சார் நானு. இல்ல அது அது ரொம்ப நல்லா நான் இருந்தது. நினைச்சேன் சார் வந்துட்டே உமா மேம் இருந்துச்சு. தான் போயிருப்பாங்கன்னு 2-3 பேர் நினைச்சேன் மேல சார். ஓடிச்சாங்க. இல்ல என்னங்க சார் சார்? சொன்னதும் நான் நினைச்சேன் உமா மேம் தான் போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். கரெக்டா அவங்களே சொல்லிட்டாங்க. அச்சச்சோ. எனக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு சார். என்னால திரும்பி கூட பட்டுன்னு வர முடியலைங்க சார். அந்த அப்புறமா கொஞ்ச நேரத்துல அப்புறம் ரிலாக்ஸ் ஆகி நீங்க திரும்பி பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணும்போது அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு சார். அப்புறமா என் கை ரெண்டுமே 2 பக்கமா விரிய ஆரம்பிச்சுங்க சார், ஆப்போசிட் சைட்ல. நான் வீடியோ ஆன் பண்ணி தான் சார் உட்காந்துருந்தேன். நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. இல்ல நானும் பயணிச்சுட்டு தானே இருந்தேன். சோ என் அதான் உடம்பு சார் 2 கையுமே தனித்தனியா ஆப்போசிட் சைட்ல அப்படியே விரிய ஆரம்பிச்சிச்சு சார். கீழே போக ஆரம்பிச்சிச்சு சார் என்னோட தொடையில இருந்து. அப்புறம் அப்படியே இது பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்க இங்க அப்படியே டிராவல் பண்ணும்போது ஒவ்வொரு கோள்களையும் பார்த்துக்கிட்டு அந்த கோள்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே டிராவல் பண்றோம். அப்புறம் கீழே பாருங்க நீங்க அதெல்லாம் பார்த்தேன் சார். கால் வந்து அதுக்கப்புறம் எனக்கு கால் தரையில இருக்கிற ஃபீலே இல்லை சார். ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார் காலு. கை இன்னுமே எனக்கு 2 கையும் வந்து அந்த நம்ம மணிக்கட்டை தாண்டி ஒரு 4 அங்குலம் 5 அங்குலம் வரைக்குமே இன்னுமே அந்த ஃபீல். கை 2யும் எடுத்து நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டு கண்ணை திறக்க சொல்லும்போது கை 2யும் என்னால எடுக்கவே முடியலைங்க சார். ஒன்னாவே சேரலைங்க சார். அப்படியே அந்த வெயிட் இன்னுமே கையில வெயிட் இருக்கு. கால் வந்து அந்த தரையில இருந்த மாதிரி இல்லைங்க சார். மேல போனதும் அப்படியே ரிலாக்ஸா போயிட்டு அப்புறம் திரும்பி வர்றதெல்லாம் அந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா ரசிச்சு ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க சார். கலர்ஸ் எல்லாம் வந்தது, அந்த கோள்கள் அந்த நட்சத்திரங்கள் இது எல்லாமே அப்படியே பார்த்துக்கிட்டு ஃபீல் ஆயிட்டு அப்புறம் கரெக்டா நம்ம கீழே வந்தது உணர்வு நல்ல உடம்புக்கு வந்துருச்சு சார். பட் கையில வந்து சேர்க்க முடியலைங்க சார். எடுத்து கண்ணில் ஒத்தலாம்னா ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு சார். அதான் வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு சார் ஆன் பண்ணலைங்க சார். நான் இப்பதான் சார் கொஞ்சம் சில்னஸ் ஆகுது கை. இது வரைக்கும் ரொம்ப வெயிட்டா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சில்னஸ் ஆகுது சார். கை மடக்க முடியுது இப்பதான் எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. பட் நல்லா ஹாப்பியா இருந்தது. கலர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த கலர்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த மேகத்துல தாண்டி போகும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே போனோம் சார். நல்லா இருந்தது சார். கண்டிப்பா அந்த கால் விரல் நானும் அதே மாதிரிதான் முன்னாடியே பாதம் கை கிளம்பிட்டேன். விரல்லாம் அப்படிதான் சார் இருக்கு. இப்பதான் கையெல்லாம் சில்னஸ் அந்த சூரியன்ட்ட அந்த ஹீட் நல்லா உணர்ந்து சார். பட் ஆனா அது என்ன இது பண்ற மாதிரி எல்லாம் உணரலைங்க சார். வரல. நல்லா சந்தோஷமா ஹாப்பியா அந்த எனர்ஜிய ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் சார். சூரியன்ட்ட இருந்து அந்த எனர்ஜி நல்லா அப்படியே பிரைட்டா இருந்துச்சு சார். அந்த சூரியனோட இது கண்ணை பார்த்தா இந்த மாதிரி தகன்னு இருக்கும் இல்லைங்க சார், அந்த மாதிரி இருந்தது. அப்படியே அப்புறம் அதை சுத்திக்கிட்டு வந்துட்டு அப்புறம் அடுத்த இதுக்கு நீங்க போக சொன்னீங்களா, அப்படியே அடுத்ததுக்கு வந்தா இந்த இப்போ அப்படியே கையெல்லாம் சில்னஸ் ஆகுது சார். கையும் காலம் சில்னஸ் ஆகுது சார். சார் நீங்க நான் தனியா போனதுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போலான்னீங்களா? ஆமா, நான் ரொம்ப தூரம் முன்னாடி போயிட்டேன் நானுமே. தெரிஞ்சது 2-3 பேரு நம்மளோட இதுல இருந்து வேகமா முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னு. சோ அதனாலதான் உங்களை ரிட்டர்ன் கூப்பிட்டது. ஓகே, நைஸ், தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன் சார். எனக்கு வந்து உடம்பு வந்து வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்கு சார். அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது பண்ண எனக்கு அந்த தடை ஓப்பனிங் இல்ல சார், அது வந்து அப்படியே அப்படியே இழுக்கிற மாதிரி ரொம்ப பவரா அங்கனவோ இருக்கிற மாதிரி ரொம்ப பவரா அப்படியே இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு சார் எனக்கு பேக் சைட்ல. அது எல்லாம் தான் வரும். அதனாலதான் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்றது. யார் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு சார். என்னால முடியல. ரொம்ப அப்படியே பெருசா என்னவோ நெத்தில இழுக்கிற மாதிரி அப்படியே வெயிட் அதிகமாயிடுச்சு சார் எனக்கு. அப்படியே அது
இப்ப பண்ணி முடிச்சு இப்பதான் சார் அதுவே குறையுது கொஞ்சமா. எல்லாம் டேப்பிங் பண்ணிருங்க ஒரு ரவுண்டு. அப்போ ஓரளவுக்கு இந்த பிரச்சனை வந்து உங்களுக்குள்ள வந்திருக்கிறது வந்து சரியாயிடும். இது பிரச்சனை இல்லை, உச்சகட்ட உணர்வுக்கு நம்மளுடைய ஆன்மா வந்து போயிருக்குது. ஸோ அதனால வந்து இப்போ எனக்கே வந்து ரிவர்ஸ் வந்தும் அந்த ஃபீல் உடம்புக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஸோ அதுக்காக தான் இப்போ டேப்பிங் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் டேப்பிங் பண்ணுங்க, ரிலாக்ஸ் ஆயிரும் பாடி. ஏன்னா நம்ம டிராவல் ஆகி இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துக்குள்ள போயிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பா உடம்பு வந்து பல நரம்புகள் வந்து ஒன்னா இழுக்கத்தான் செய்யும். பல நரம்புகள் ஆமாங்க சார். உறிஞ்செடுக்கணும். கால் விரல் கை விரல்லாம் சில்னஸ் ஆயிடுச்சு சார் எனக்கு. அந்த நரம்பெல்லாம் இழுக்கும். அதனாலதான் நான் சொன்னேன் உங்களால யாருனால முடியல அவங்க கண்ணை திறந்துருங்க அப்படின்னு. இப்ப என்ன பண்ணுங்கன்னா அந்த இழுக்கிறது இருக்குதுன்னா ஒரு ரவுண்டு டேப்பிங் பண்ணிருங்க. டேப் பண்ணீங்கன்னா விட்டுரும் உங்களை. சார் இப்போ ஏற்கனவே ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் நம்மளோட ஆன்மா மட்டும் போயிட்டு வர மாதிரி கொடுத்தீங்க இல்லைங்களா? ஆமாமா. ஒரு நாள் இதே மாதிரி ஒரு 5 minutes கொடுத்தீங்க பாருங்க சார். அதுல இருந்து நான் நினைச்சா அது அப்படியே போயிட்டு வர மாதிரியே எனக்கு இருக்கு சார். அதை நினைச்சாலே அது வெளியில போகுதுங்க சார். அதுதான் அந்த அந்த டிராவல் தப்பு இல்லை இல்லைங்க சார்? அந்த மாதிரி எப்படி? தப்பு இல்லை, தப்பு இல்லைங்க. ஓகே ஓகே சார். டிராவல் பண்ணணும். டிராவல் பண்ணனாதான் உங்களுக்கு புரியும். அப்பதான் நீங்க வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்களுக்குள்ள இருந்து விடுவீங்க. மூட நம்பிக்கை, தேவையில்லாத சிந்தனைகள், ஒரு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சில விஷயங்கள், இதையெல்லாம் நம்ம வந்து தவிர்க்க ஆரம்பிப்போம். ஏன்னா நீங்க வந்து இப்போ எந்த மதத்துல வேணாலும் இருந்துக்குங்க, மத கொள்கையில பின்பற்றுறதுன்னா பற்றி நீங்க அதை வந்து உங்க இந்த இந்த உலகத்துல இப்போ யாரெல்லாம் என்ன மனுஷன் என்ன செஞ்சுட்டு இருக்காங்களோ அது மாதிரி செஞ்சுக்குங்க. ஆனா உங்களுக்குள்ள நீங்க பிரபஞ்சத்தை பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். குடும்பம் தேவை, சமுதாயம் தேவை. அதனால நீங்க வந்து அந்த வழிபாடுகளை எல்லாம் வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்கன்னா பிரபஞ்சத்தை நோக்கி பயணிங்க, பிரபஞ்சத்திட்ட பேச ஆரம்பிங்க. மெயின் அதுதான் கான்செப்ட். உங்களுக்குள்ள நீங்க பேசுறது அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்குள்ள பேசுறது பிரபஞ்சத்திட்டையா தான் இருக்கணும். அப்போ 24 ஹவர்ஸும் அந்த பிரபஞ்சம் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். அப்ப நம்ம யார் முன்னாடி இருக்கிறோம், எந்த எவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி இருக்கிறோம், அந்த பிரம்மாண்டம் வந்து நம்ம கூட எந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நீங்க அதை உணரணும். அதை உணர்ந்து அந்த பிரபஞ்சத்திட்ட தான் நீங்க எல்லா டீட்டெயிலும் பேச ஆரம்பிக்கணும், கேட்கணும். உங்க தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான எல்லாமே அங்க கேட்கும்போது 1000 மடங்கு நமக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அப்பதான் நீங்க உங்களை உங்களுக்கு உள்ளேயே நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அதுதான் இந்த இந்த கிளாஸோட நான் சொல்லணும்னு நினைச்சது. அதுதான். எந்த விதமான நோட்ஸும் இல்லாம தூக்கத்துல வந்ததுதான் எழுதி வச்சிருந்தேன் இந்த கிளாஸ். ஓகே, அதுவா வந்தது. சார் எனக்கு நல்லா இருந்தது சார். ஆனா ஸ்டார்டிங்ல அவ்வளோ தெரியல சார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிளானட்ஸ் ப்ளூ கலர்ல இருந்தது, சன்னெல்லாம் நல்லா ரெட்டா இருந்தது சார். அந்த வாசல்ல நீங்க சொன்னீங்கல்ல, அந்த பெரிய வாசல் தெரிஞ்சது சார் எனக்கு கோல்டு கலர்ல. ஆனா அந்த வாசல் முன்னாடி ஒரு நாயும் நிக்கிற மாதிரி, அதுவும் அந்த வாசல்ல பார்த்து நிக்குது சார். அதுவும் நல்ல புசு புசுன்னு ஒரு பொமேரியன் நாய் மாதிரி வால் ஆட்டிட்டே நிக்குது சார். நான் வந்து அங்க போய் பாக்குறேன், என்ன பண்றதுன்னு தெரியாம நான் சுத்தி சுத்தி பார்த்துட்டு பின்னாடி பார்த்தா ஃபுல் பிளானட்ஸ் அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு. எதிரில வந்து அந்த வாசல் இருக்கு. ஆனா அந்த நாய் வந்து அந்த வாசல்ல பார்த்துதான் நிக்குது. அது ஓபன் பண்ணும், அதுக்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. நான் அது பார்த்துட்டு அப்புறம் நீங்க அட்வான்ஸ் முடிச்சிட்டீங்களாமா? முடிச்சிட்டேன் சார். உங்களால அதை வந்து இன்னும் நீங்க பிராக்டிஸ் பத்தல. பிராக்டிஸ் நல்லா பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல உணர்வுகள் வந்து வரும். ஸோ அதனால வந்து அதிகமா டேப்பிங் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நம்ம அட்வான்ஸ் பண்ணவங்கனாலதான் இதை வந்து 100% உணர முடியும். ஏன்னா நம்ம அந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்தக்கூடிய நிறைய அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து உங்களை அந்த பயணத்தை வந்து மேல மேல கொண்டு போறதுக்கு சௌகரியமா இருக்கும். அதனாலதான் ஈஸியா டிராவல் பண்றீங்க. அதுல யாரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து இது ஈஸியா இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க நீங்க பேஸ்லயே தான் இருப்பீங்க, பேசிக் கிளாஸ்லயே தான் இருப்பீங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வரலாம். ஆமா சார், இப்போ எனக்கு கொஞ்சம் நான் பிராக்டிஸ் பண்ணல சார். அதனாலதான் ஸ்ட்ரகிள், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டெய்லியும் நான் தூங்குறதுனா கூட நம்ம அதை நினைச்சுதான் தூங்குறோம் இல்லையா?
ஸோ ஆமா நைட்டு படுக்கிறோன்னா கடவுளுக்கு நன்றி சொல்றோம், நம்ம அந்த நாளுக்கு நன்றி சொல்றோம். அதெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம தூங்குறோம். அதே மாதிரி ஒரு தடவையாவது தூங்குறதுக்கு முன்னாடி டேப்பிங் பண்ணிட்டு படுக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஒரு ரொட்டீன்ல அட்வான்ஸ் முடிச்சவங்க இருக்கிறனால தான் அவங்கனால ரீச் ஆக முடியும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு அற்புதத்துக்கு கொண்டு போகலான்னு ஒரு முடிவில் இருக்கிறேன். அந்த முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு 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 கிராஜுவேஷன், ஒரு அவார்டு, ஒரு ப்ரொமோஷனலா ஒரு சர்டிஃபிகேட் எல்லாமே இஷ்யூ பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு மீட்டப் நேராக டைரக்ட் கிளாஸ் வந்து வைக்க போகிறோம். அது எந்த ஊர்னா, எந்த ஊர்மா டிசைட் பண்ணோம்? விழுப்புரம் சார். விழுப்புரம். எஸ், நான் கூட அது அடிக்கடி மறந்துடுது அந்த ஊர். விழுப்புரத்துல வைக்கிறோம். என்னன்னா, விழிச்சுக்கிட்டே இருங்க சார், விழுப்புரம் ஞாபகம் வந்துடும். விழித்து கொண்டே இருந்தால் விழுப்புரம். நல்ல ஊமை. அந்த மாதிரி விழுப்புரத்துல வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால வந்து சீக்கிரமா எல்லாரும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா நீங்க எத்தனை பேர் வரப்போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபீஸ் கூட நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ண போறோம். நிறைய எல்லாருமே வர்றதா இருந்தா கம்மி ஃபீஸ், ஆளுக கம்மியாகிறத பொறுத்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ இதுதான் அதோட பிரச்சனை. இந்த ஃபீஸ் எல்லாம் எனக்கு இல்லை, நீங்க எல்லாரும் மீட் பண்றதுக்கான எக்ஸ்பென்சிவ் செலவுகள். புரியுதுங்களா? சார் அப்ராட்ல உள்ளவங்க, சார் அப்ராட்ல உள்ளவங்களுக்கு எப்படி? நீங்க டைரக்டா வந்துட வேண்டியதா ஃபிளைட் பிடிச்சி. ரொம்ப ஈஸியா சொல்றீங்க சார். அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு அன்னைக்கு கிடைக்க போற விஷயம் பெரிய விஷயம். ஸோ ஏன்னா ஒரு டைரக்ட் இல்லம்மா, ஷாமா மேம் கேக்குறாங்க சார். இல்ல இந்த வாட்டி பண்ண மாட்டோம். இந்த வாட்டி வந்து போன வாட்டி வந்து நம்ம லைவ்ல வந்து ஜூமை லைவ்ல கொண்டு வச்சு அது ரொம்ப ஸ்ட்ரகிளா போச்சு. அதாவது நம்ம ஜூம்ல அவங்க எல்லாரும் பேசுனாங்க, பார்த்தாங்க, ஜூம் ஆன்ல இருந்துச்சு. அது ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணி அது இதெல்லாம் பண்ணது ரொம்ப ரிஸ்கா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அது பண்ண வேண்டாம். இருந்தாலும் கன்சிடர் பண்றோம், பார்ப்போம். அந்த டைம்ல அந்த டெக்னிக்கல் டீம்ல நம்ம கூட வர்றவங்க யார், ஏன்னா அதெல்லாம் செப்பரேட் எக்ஸ்பென்சிவ் ஓவர் ஆகுது. இந்த சூட்ல வந்து ஜூம் வந்து கனெக்ட் பண்ணி பண்ணும்போது அங்க இன்டர்நெட்டே இருக்கிறது இல்லை. அந்த நெட்டை கரெக்ட் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. மெயின் அதுதான் ப்ராப்ளம். அந்த நம்ம எடுக்கிறதே வந்து பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல அவங்களும் வைஃபை எல்லாம் தராங்க. ஆனால் அதை வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்றது ரொம்ப ரிஸ்கா தெரியுது. உங்களுக்காக ரிஸ்க் எடுப்போம், நாங்க பார்ப்போம். அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா சார்? அதை மே ஃபர்ஸ்ட் வீக் பண்ணலாம், இல்லைன்னா ஏப்ரல் லாஸ்ட் வீக். அது இந்த எக்ஸாமினேஷன்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து அதை அதை மட்டும் அந்த 10th எக்ஸாமினேஷன் மட்டும் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த டேட்டை சொல்லிடலாம். அப்போ அந்த இன்பிட்வீன் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா லாஸ்ட் வீக், இது ரெண்டுல ஏதோ ஒரு கேப்ல அது நீங்க எவ்வளோ சீக்கிரமா ரெக்கார்டிங் எல்லாம் இல்லைம்மா, ரெக்கார்டிங் எல்லாம் இல்லை. ஷூட் எல்லாம் இருக்குங்க, நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுப்பாங்க, ஆனா வந்து ரெக்கார்டிங் தரப்பட மாட்டாது. சார் 10th வந்து 15 முடிஞ்சிடுங்க சார் எக்ஸாம். ஆமா, அப்ப ஏப்ரல் லாஸ்ட்ல கூட ஓகேங்க சார். வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை, 2 நாள் ஏதோ ஒரு நாள். மேக்ஸிமம் 90% சனிக்கிழமையா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனிக்கிழமைங்கும் போது உங்களுக்கு எது கல்யாணம்லாம் இருக்காது. ஆமாங்க சார். ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் கல்யாணம் இருக்கும். ஸோ அதனால வந்து சனிக்கிழமை, அந்த 2 வீக்ல ஒரு சனிக்கிழமை, அது எப்படிங்கறத நான் டிசைட் பண்ணி சொல்லிடுறோம். அதனால உடனடியா எத்தனை பேர் வர்றீங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரலாம். ஓகேங்க சார். உங்க கிளாஸ் எப்படி சார்? ஏமா கிளாஸ் என்ன மாதிரி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மீட்டப் கிளாஸ். இது மீட்டப் கிளாஸ்னா எல்லாரும் எல்லாத்தையும் நம்ம வந்து சந்திச்சு எல்லாத்தையும் இன்ட்ரோ பண்ணுவோம். எத்தனாவது பேட்ச், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க உங்க பேட்ச்ல யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்களையெல்லாம் குரூப் குரூப்பா உட்கார வைப்போம் ஃபர்ஸ்ட். அதுதான், ஏன்னா அப்பதானே ஃபர்ஸ்ட் டைமா சந்திப்பீங்க நேர்ல. நேர்ல சந்திக்கிறதுக்காக வாய்ப்பு. அதுக்கப்புறமா என்ன நேர்ல சந்திக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு.
அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நிறைய அந்த கிளாஸ்ல வந்து மெடிடேஷன் ஒரு 2-3 டைப்ல அந்த எனர்ஜியை வந்து வெளியே கொண்டு வரக்கு, நிறைய அட்வான்ஸ் முடிச்சவங்க இருந்தா அவங்களுக்கு எக்கோ வெளியே கொண்டு வரக்கு, அந்த மாதிரி 2-3 கரெக்ஷன்ஸும் 1-to-1 கிளாஸ் கொடுக்க போறேன் நான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சிலர் செலக்ட் பண்ணி நேரடியா உங்களோட பிரச்சனைய சால்வ் பண்ண போறோம். நேரடியா உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். உங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த கர்மாஸை சரிப்படுத்துறது, அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் வந்து ஆன் ஸ்பாட் பண்ணி காட்ட போறோம். இது வந்து இதெல்லாம் வந்து நேரில் நடக்கும். அது முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே சர்டிபிகேட் கொடுக்கப்படும். எல்லாத்துக்குமே வந்து கிராஜுவேஷன் இருக்கு. ஏன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர், பெஸ்ட் ஹீலர், அந்த மாதிரி வந்து அவார்டு கொடுக்க போறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3-4 டைப்ல வந்து அவார்டே வந்து கொடுக்க போறோம். ஸோ இதெல்லாம் அதுல இருக்கும். எல்லா விஷயமும் அந்த நாள்ல பண்ண போறோம். ஏன்னா அதுவே உங்களுக்கு வந்து நிறைய மாற்றத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 1-to-1 நான் உங்களை சந்திக்கிறதுனால ஒரு பெரிய எனர்ஜியை உங்களுக்கு நான் கொடுக்க முடியும்னு நான் ஃபீல் ஆகுறேன். ஓகே, தேங்க்யூ சார். அதுக்கு பீஸ் வாங்குவீங்களா சார்? ஏன் சார்? அதுக்கு தனியா பீஸ் வாங்குவீங்களா சார்? 1-to-1 சந்திக்கிறக்கா? ஆமாங்க. அது செலக்டட் பர்சன்ஸ். அது நீங்க என்ன வேணா பண்ணலாம். சார் எனக்கும் வேணும், அதனாலதான் கேக்குறேன். அதான் சார், செலக்டட் பர்சன்ஸ்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க கூட உட்காந்து பேச போறோம். அவங்களோட ஏன்னா இதுல வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன்னு சொல்றேங்களா, அட்வான்ஸ் கிளாஸ் பேஸ்டா. ஆமாங்க சார். அது வந்து லைவா நடக்க போகுது அங்க. ஓகே சார். அதுதான் செலக்டட்னா சிலரை வந்து நான் அவங்களோட ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி உட்கார வைக்க போறோம். அப்புறம் அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து ஒன்றும் இப்போ ஃபிக்ஸட் கிடையாது. அதெல்லாம் வந்து அந்த இடத்துல தான். சரிங்களா? ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. நம்மளோட ப்ராசஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். சார் அப்புறம் காலையில மெடிடேஷன் இருந்து நான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணேன் சார், டேப்பிங் பண்ணேன் சார். எனக்கு நான் செல்ஃப் லவ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன் சார். நேற்று அம்மா ஊருக்கு போயிருந்தேன் சார், ஒரு ஃபங்க்ஷன் வளைகாப்புக்கு போயிட்டு ஒரு அக்கா இருக்காங்க சார், அவங்கள பார்க்காத வந்துட்டேன். என்னோட பெரியப்பா பொண்ணு, அவங்களுக்கு ஒரு கால் சுகர்னால ஒரு கால் எடுத்துட்டாங்க சார். நடுவில் கூட கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆனா பட் அவங்களுக்கு போய் பார்க்க முடியாத வந்துட்டேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னுட்டு. இந்த லாஸ்ட்ல அந்த லாஸ்ட் போனோம், டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வந்துட்டேன் சார். நல்லா டேப்பிங் பண்ணா அவங்க முகம், அவங்க ஃபுல் உருவமே அப்படியே எனக்கு காட்டுது சார். சிரிச்சுட்டு அவங்க முகம் காட்டுது சார். பார்க்காத வந்ததுக்கு காட்டுது சார். என்னன்ற மாதிரி எதுக்கு எனக்காக டேப்பிங் கொடுத்துட்டு இருந்தா அவங்க வந்து நிக்கிறாங்க அவங்க. கண்டிப்பா சார். ஓகேமா, ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். Thank you sir. நம்மளோட பொறுப்பு, நீங்க எல்லாரும் உங்களோட பொறுப்பை ஏத்துக்கிட்டு உங்களோட பேட்ச்ல, உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க ஃப்ரெண்ட்ஸை, உங்க ரிலேட்டிவ்ஸை எல்லாத்தையும் அந்த கிளாஸ்க்கு கூட்டிட்டு வரணும். ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கும். ஓகே, அதுக்கான விஷயங்களை வந்து நீங்க போஸா எல்லாமே செய்யணும். அதை செஞ்சு நம்ம இதுக்குள்ள வந்து ஒரு 2 பேர் 3 பேர் வந்து யார் வந்து நீங்க முன்னின்று இதை நான் நடத்துறேன், இந்த ஃபங்க்ஷன் என்னோட கையில நடக்க போகுதுன்னு யார் ஏத்துக்கிறீங்களோ அவங்க தான் இதை நடத்த போறீங்க. ஸோ அதுக்கும் வந்து நீங்க முன்னாடி வாங்க. உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸிங்ஸ். அதனால செலக்டட் பர்சன் சொன்னால அதை வந்து நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு கொடுப்போம். அந்த வாலண்டியர்ஸா ஒர்க் பண்ண போறோம் உங்களுக்கு. ஸோ எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இதை செய்யணும். ஓகே, ஒரு டீம் வந்து நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் நான் உருவாக்க போறேன். அந்த இதுல டீம்ல மெம்பரா ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி அதுக்குள்ளார நம்மளுடைய மீட்டிங் இருக்கும். அதுக்குண்டான அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. You all wind up. Yes sir.